يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. صدق الله العظيم. அல்லாஹ்வின் பேரருளால் 11ஆம் இரவினுடைய தராவீகை பூர்த்தி செய்கிறது அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மழையை குன்றாது குறையாது பொழிவானாக. நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைப்படி கனவுக்கு என்று ஒரு ஹகீகத் உண்டு. கனவுக்கு என்று ஒரு அங்கீகாரம் உண்டு நமது சுன்னத் ஜமாஅத்தினுடைய கோட்பாட்டின்படி. அதே வேளையில் நபிமார்களின் கனவை போன்று நம்மவர்களினுடைய கனவு என்பது ஷரியத்தினுடைய ஆதாரமாக ஆகாது. நபிமார்கள் காணுகிற கனவு அது ஷரியத்தினுடைய ஆதாரமாக மாறும். உதாரணமாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள், தம் மகனை அறுத்து பலியிடுவதாக. யா புனைய இன்னி அரா ஃபில் மனம் அன்னி அத்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா. என் அருமை மகனே, ஒரு கனவு ஒன்று கண்டேன், அதில் உன்னை அறுத்து பலியிடுவதாக கண்டேன், உன்னுடைய யோசனையை சொல் என்று கேட்டார்கள். அப்ப இதிலிருந்து பிறந்ததுதான் குர்பானி என்று சொல்லப்படுகிற ஒரு ஷரியத்தினுடைய சட்டம். அவர் நபிமார்கள் காணுகிற கனவு என்பது அது ஷரியத்தின் ஆதாரமாக அது மாறிவிடும். அதே போல சராசரி மனிதர்களாகிய நாம் காணுகிற கனவு என்பது அதனுடைய பரக்கத் என்று சொல்லலாம், அல்லது நல்ல தகவல் என்று சொல்ல முடியும். முஃமின்களை பொறுத்த வரைக்கும் கனவு என்பது ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தியாகும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் யபகா பஅதி மினன் நுபுவத்தி இல்லா முபஷ்ஷிராத்து. முபஷ்ஷிராத் என்பதை தவிர நுபுவத்தில் வேறு எதுவும் மீதமில்லை என்று பெருமானார் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, ஃபகாலு வமல் முபஷ்ஷிராத்து யா ரசூலல்லாஹ், முபஷ்ஷிராத் என்றால் என்ன நாயகமே என்று கேட்டனர். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, قال الرؤيا الصالحة يراها الرجل الصالح أو تراده. அதாவது நல்ல மனிதர் காணக்கூடிய நல்ல கனவு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல மனிதன் காணுகிற நல்ல கனவு என்பது ஜுஸும் மின் சித்தத்தின் வ40 ஜுஸ்அன் மினன் நுபுவத்தி. நபித்துவத்தினுடைய 46 பாகங்களில் அது ஒன்றாகும் என்று சொன்னார்கள். அப்ப நாம் காணுகிற கனவுக்கும் ஒரு மதிப்பு உண்டு, ஒரு மரியாதை உண்டு என்பது இதன் மூலமாக புலப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, கனவு என்று சொல்லப்படுகிற அந்த மனம் சில நேரங்களில் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை நமக்கு முன் அறிவிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நான் ஆரம்பமாக ஓதி காண்பித்த வசனம் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதினராக இருந்தபோது கண்ட கனவு. அது ஒரு கனவு ஒன்று கண்டு விழித்து தன் தந்தையிடத்தில் சொல்வார்கள், யா அபதி, என் அருமை தந்தையே, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். என் அருமை தந்தை அவர்களை 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிவதை போன்று, எனக்கு சாஷ்டாங்கம் செய்வதை போன்று நான் கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். அப்போ இதனுடைய விளக்கம் என்ன என்று அவர்களுடைய பிற்காலத்தில் அது விளக்கப்பட்டது. இப்படி ஒரு கனவை தன் மகன் கண்டதாக சொல்கிறார் என்பதை புரிந்தவுடன் தந்தை சொன்னார்கள்,
யா புனைய, என் அருமை மகனே, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த கனவினுடைய விளக்கம் என்பது மிக உயர்ந்தது, மேன்மையானது. கனவு கண்ட தன்னுடைய மகனின் பிற்கால வளர்ச்சியை குறிப்பிடுவதாக அது அமைந்திருந்ததால், உன் சகோதரர்களிடத்தில் இந்த கனவை சொன்னால், ஒருவேளை இந்த கனவுக்கான விளக்கத்தை அவர்கள் புரிந்திருந்தால் உன் மீது பொறாமை கொண்டு வேறு ஏதாவது செய்யக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் அப்படி சொன்னார்கள். இருந்தாலும் நேற்று நான் அதை சொன்னேன். தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த கொண்ட அந்த பிரியத்தின் காரணமாக அவர்கள் எல்லாம் பொறாமை கொண்டு அவர்களை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கிணத்தை தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப கணியத்திற்குரிய நல்லவர்களே, அப்ப பிற்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு நல்ல தகவலை அல்லது ஏதோ ஒரு செய்தியை முன்னறிவிப்பு செய்வதாக இந்த கனவுகள் அமையப்பெற்றிருக்கிறது. 4 வகையான கனவுகள் உண்டு. 4 வகையான கனவுகள். ஒன்று ஹதீதுன் நஃப்ஸ், அதாவது மேலோங்கும் எண்ணம் என்பதாக சொல்லப்படும். மேலோங்கும் எண்ணத்தின் பிரதிபலனாக வரக்கூடிய கனவுகள். அது எப்படின்னு சொன்னா, ஒருவர் எந்த வேலையில் அதிகமாக ஈடுபடுவாரோ, எந்த வேலையில் அவர் அதிகமாக ஈடுபடுவாரோ அது சம்பந்தமான எண்ணங்களும் சூழ்நிலையும் அவருடைய இதயத்தில் ஒரு நீங்காத இடம் பிடித்துவிடும், ஒரு தாக்கத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திவிடும். அப்ப அதே சிந்தனையில் அவர் தன்னுடைய புலன்களை அடக்கி படுத்து உறங்கும் பொழுது அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக சில காட்சிகள் இவருடைய கனவில் தோன்றும். இப்ப நாம கூட சொல்லுவோம்ல, கனவு, அதாவது பேரிச்சம்பளம் வியாபாரி என்ன கனவு காண்பார்னா பேரிச்சம்பளம் விற்கிற மாதிரி தான் கனவு காண்பார். கிலோ 100 ரூபாய், கிலோ 100 ரூபாய், கிலோ 100 ரூபான்னு சொல்லி அவர் விற்கிறார் அப்படின்னு சொன்னா அது மண்டையில் அப்படியே 15 பேரும் படுத்து கிடப்பாரு. கனவு காண்பார், கிலோ 100 ரூபாய், கிலோ 100 ரூபான்னு சொல்லுவார். இப்போ கனவிலும் அவர் பேரிச்சம்பளம் வைப்பார். அல்லது அது சார்ந்த ஏதாவது ஒரு பிரதிபலிப்பு, பேரிச்சம்பளம் டன் கணக்கில் வாங்கியிருப்பாரு, கிலோ கணக்கில் ஒரு பெரிய ஹோல்சேல் வியாபாரிகிட்ட இருந்து அதுக்கு காசு கொடுக்கணுமே, வியாபாரமாகலேன்னு சொல்லி பகல் முழுக்க அதே சிந்தனையில் வியாபாரம் பார்த்துட்டு வந்து புலனடங்கி அவர் உறங்கும் பொழுது அந்த கடைக்காரனுக்கு காசு கொடுக்குற மாதிரியும் அவர் தன்னிடத்துல வந்து சண்டை போடுற மாதிரியும் இது போலலாம் கனவு. அப்ப இது வந்து அதே சொன்ன மேலோங்கும் எண்ணம் என்பதாக சொல்லப்படும். ஒரு மனிதன் எந்த பணியில் அதீத தொடர்புடையவனாக இருக்கிறானோ, எந்த காரியத்தை அதிகம் பகல் காலங்களில் செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அதனுடைய தாக்கம் இவனுடைய சிந்தனையில் ஏற்பட்டு புலனடங்கி இவன் உறங்கும் பொழுது அதனுடைய பிரதிபலனாக தோன்றுகிற சில எண்ணங்களும் காட்சிகளும் இது ஒரு விதமான கனவு. சரி, இரண்டாவது என்னன்னு சொன்னா ஹதீது ஷைத்தான், ஷைத்தானினுடைய தூண்டுதலால் ஏற்படுகிற கனவு. இந்த ஷைத்தான் இருக்கிறான் பாத்தீங்களா, இந்த ஷைத்தானால் ஏற்படுகிற கனவுகள் யாவுமே நம்மை பயம் உறுத்தாட்டுவதை போன்றே இருக்கும். ஷைத்தானால் ஏற்படுற கனவு எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம பயங்காட்டுற மாதிரி பதறி உழுந்து எழும்பி அமர்வது போன்று, அல்லது தூக்கத்திலேயே இவர் புலம்புவதை போல, தூக்கத்திலேயே இவர் கத்துவதை போல, கதறுவதை போல, இப்படியாக இவருடைய கனவினுடைய வெளிப்பாடு என்பது அமைந்திருக்கும். இது அவருக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் இதனால துட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பயங்காட்டுற மாதிரி கனவு வருது பார்த்தீங்களா, யாரும் பயப்பட வேண்டாம், இன்னையிலிருந்து பயப்படாதீங்க. பயங்காட்டுற மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொன்னா அந்த கனவை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதனால் எந்த ஒரு தீமையும் நமக்கு ஏற்படாது. ஆனால் ஒரு நிபந்தனை, இது போன்ற தன்னை பயங்காட்டுகிற கனவு வந்தால் யாரையும் சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அப்போ ஏன் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது? ஆளாளுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார், இவர் ஒரு விளக்கம் சொல்றார், அந்த தெருவில் ஒரு விளக்கம், இப்படி விளக்கம் சொல்லி அதனுடைய அந்த விளக்கத்தை கேட்டு ஒரு பைத்தியம் முடிச்சிருவார். அதனால இந்த மாதிரி பயமுறுத்தாட்டுகிற ஒரு கனவு வந்தால் அந்த கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்பது இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனவில் தமக்கு விருப்பமானதை கண்டால், தமக்கு பிரியமானதை ஒருவர் கனவில் கண்டால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு ஏற்படுத்தப்பட்ட கனவு. அதனால் அதை நினைத்து நீ அல்லாஹ்வை புகழ்வாயாக, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. கனவுல வந்து நீ பரீட்சையில பாஸ் ஆகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்திடு. அல்லது காசு பணம் வர்ற மாதிரி கனவு கண்டா அல்ஹம்துலில்லாஹ். அல்லது நம்முடைய மகன் மகளோ நல்ல படித்து பட்டம் பெறுவதை போன்ற கனவு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நமக்கு பிரியமானது எதுவோ அது நம்முடைய கனவில் தோற்றமளித்தால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு ஏற்படுத்தப்படுகிற ஒரு நல்ல தகவல். எனவே அதை கண்டால் நீ அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதையும் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லலாம். யார்கிட்ட சொல்லலாம்? நாம் யாரை அதிகம் பிரியப்படுகிறோமோ அவர்களிடத்தில் சொல்லிக் கொள்ளலாம். சரி, அடுத்ததாக தமக்கு விருப்பம் இல்லாததை கனவில் கண்டால், இவருக்கு பிடிக்காததை கனவுல காண்கிறார். யாராவது தூக்கு மாட்டி செத்து போறது போல கனவு காண்கிறார், அல்லது வேறு விதமாக கனவு காண்கிறார். இந்த மாதிரி இவருக்கு விருப்பம் இல்லாதது போன்ற ஒரு கனவு வந்தால் அந்த தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த கனவு அந்த அவனுக்கு கண்டவனுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது என்று ஸல்லல்லாஹு சொன்னார். நமக்கு விருப்பம் ஒண்ணு, நான் முதல்ல சொன்னது பயங்காட்ட கனவு, ஷைத்தானின் தூண்டுதல். இன்னொன்னு என்னன்னு இப்ப நான் சொல்றது, இப்ப சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு விருப்பம் இல்லாததை காண்கிறார். விருப்பமானதை கண்டால் அல்லாஹ் புகழும், விருப்பம் இல்லாததை கண்டால் அந்த கனவினுடைய தீங்கிலிருந்து இவர் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். எப்படி அந்த கனவினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறது அப்படின்னா, விருப்பம் இல்லாததை இவர் கனவாக கண்டால் எழும்பி அமர்ந்து இடதுபுறம் 3 முறை துப்பணும். காரி துப்பிடக்கூடாது, பக்கத்துல படுத்து அப்படின்னு துப்பணும். ஆமா, அதாவது சப்தம் வரணும், இந்த மாதிரி துப்பணும், எச்சி வரக்கூடாது. இந்த மாதிரி துப்பிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி, அந்த கனவினுடைய கெடுதியிலிருந்து என்னை பாதுகாத்து அப்படின்னு இவர் அந்த நேரத்துல பாதுகாப்பு தேடினால் அந்த கனவினால் ஏற்படுகிற தோஷம் இவருக்கு எதுவுமே செய்யாது, பாதிப்பு ஏற்படாது என்பதும் இங்கு விளக்கப்படுகிறது. சரி, நான் எத்தனை கனவு சொல்லியிருக்கிறேன்? 2 கனவு. அடுத்ததாக 3வது ஒரு கனவு இருக்குது. அது நல்ல கனவு, ஹதீபுல் மலக். அது மலக்குகளின் மூலமாக வருகிற ஒரு விதமான கனவு. சரி, இது அல்லாஹ்விடமிருந்து அடியானுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தகவல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கின் மூலமா ஏற்படுற கனவு என்ன? ஷைத்தானின் மூலமாக தீங்கா பயமான கனவு தான் ஏற்படும். மலக்கின் மூலமாக ஏற்படுகிற கனவு என்பது அது ஒரு நல்ல தகவலாக, நல்ல செய்தியாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, கடந்த காலத்தில் முந்தைய காலத்தில் நடந்ததை அது நினைவூட்டுவதாக அமைந்திருக்கும். அதே போல நிகழ்காலத்தில் இப்பொழுது நடப்பு காலத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை நினைவூட்டுவதாக அமையும். அல்லது எதிர்காலத்திலே இவருக்கு என்ன நடக்கவிருக்குமோ அவைகள் எல்லாம் இவருடைய கனவில் அங்கு காட்டப்படும். அப்போ இது போன்றுள்ள விஷயங்களிலே மறைவானது இந்த கனவின் மூலமாக தெரியப்படுத்தப்படும். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், இனி வருங்காலம், இந்த 3 காலங்களிலும் உள்ள மறைவான தகவல்கள் இந்த கனவின் மூலமாக ஏற்படும். இது மலக்குகள், அந்த நல்லோர்கள் மூலமாக ஏற்படுகிற நல்ல தகவலை கொண்ட கனவாகும். அப்போ இதனுடைய விளக்கத்தை அறிவதுதான் சிரமம். இந்த கடந்த காலம், நடப்பு, இனி வருங்காலம், இப்படி கனவு காண்கிறாங்க பாத்தீங்களா? இதனுடைய விளக்கத்தை சம்மதமெல்லாம் போடுறது கனவு, சம்மதமெல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அல்லாமா இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் கனவுக்குன்னு ஒரு பெரிய கிதாப் எழுதி வச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரி கனவு வேண்டாம் யார்கிட்ட சொல்லி விளக்கம் கேட்கிறது அப்படின்னா, நல்ல தக்குவாவுடைய பேணுதலான உலமாக்களை அணுகி அவர் கனவு விளக்கம் சொல்வதில் தேர்ச்சி பெற்றவர் தானா என்று நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆலிம்களை அணுகி இந்த கனவை சொல்லி நாம் விளக்கம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். விளக்கம் கேட்டு பெற்றுட்டு என்ன செஞ்சு அதோட விட்டுணும், அடுத்து சொன்னது டவுட்டா இருக்குதுன்னு பட்டு மாதம் போய் கேட்கக்கூடாது. இப்படி போய் கேட்டீங்கன்னு சொன்ன ஆளாளுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதனால நீங்க முதல்ல ஒரு பீடிகை போடணும், தக்குவாவுடைய நல்ல ஆலிமை சந்தித்து அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கணும். அது அல்ஹம்துலில்லாஹ் சரியா தான் சொல்லுவாங்க, அதோட விட்டுற வேண்டியது, எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது. இது ஒரு வகை. 4வது கனவு என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலாவே கனவில் நேரடியாக ஒன்றை வெளிப்படுத்தி காட்டுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? அவனே நேரடியாக ஒரு செய்தியை சொல்லுவான். இது தெளிவாகவும் இருக்கும், விளக்கமும் தேவையில்லை. அந்த கனவு கண்டாலே நமக்கு தெரியும், நாம் அறிந்து கொள்வோம்.
யாரிடத்திலும் போய் விளக்கம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நபிமார்களினுடைய கனவும் இது போன்றுதான். நபிமார்கள் காணுகிற கனவும் தெளிவாக இருக்கும். அவங்க யார்ட்டையும் விளக்கம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நாம் காணுகிற கனவுக்கும் நபிமார்கள் காணுகிற கனவுக்கும் மலைக்கும் அடவுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. அதையும் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி இவ்வாறாக மார்க்கம் நமக்கு கனவுகளை நான்காக பகுத்து அதில் இப்படி இப்படி எல்லா விஷயங்கள் உண்டு என்று நமக்கு சொல்கிறது. சுருக்கமாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், கனவு என்பது பொதுவாக அது இறைவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒன்று. இறைவனால் ஏற்படுத்தப்பட்டாலும் அது ஷைத்தான் மூலமாக வரும். ஷைத்தான் மூலமாக நமக்கு கனவு வருதுன்னு சொன்னால் இறைவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் வருது. அல்லாஹ் நேரடியாக தகவல் போடுறது, மலக்குகள் மூலமாக தகவல் சொல்றது. இப்படி பலதரப்பட்ட கனவுகள் வரும். பொதுவான விதி என்னென்ன, கனவு கண்டுவிட்டால் அதை யாரிடத்திலும் பரவலா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. குறிப்பாக விளக்கம் அறிந்த மனிதரிடத்தில் சென்று அதற்கான விளக்கத்தை பெற்றுக் கொள்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் கனவில் ஒன்றை கண்டுவிட்டு அதே சிந்தனையில் இருக்கக்கூடாது. அதே ஞாபகத்தில் கனவு காண்றோமா விட்டுறோம், அவ்வளவுதான். அது உங்களை பயங்காட்டுற மாதிரி கனவு கண்டாலும் சரி, அல்லது வேறு விதமான கனவு வந்தாலும் சரி, காண வேண்டும். யாரெல்லாம் அந்த கனவின் மூலமாக உள்ள நல்லதை கொடு, இதில் உள்ள முசீபத்திலிருந்து என்னை பாதுகாத்து துவா செஞ்சுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். சில பேர் அப்படி ஒரு கனவு கண்டேன், அப்படி ஒரு கனவு கண்டேன், அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு சொன்னா கடைசியில் பிடிச்சி கீழ்பாட்டில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கனவு காண்கிறோமா, அல்லாட்ட நல்லதோ கெட்டதோ கேட்டு துவா செஞ்சுட்டு அதோட விட்டுரும். எல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நல்ல கனவுகளை, சுப செய்திகள் தருகிற நல்ல தகவல்களை அல்லாஹ் நம்ம அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வ